அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாளை சஃபருடைய கடைசி புதன், அதாவது ஒடுக்கத்து புதன் என்று அழைக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் நம்ம எல்லோருமே செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான அமல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் இந்த மாதிரி ஒடுக்கத்து புதன் கிடையாது, இந்த நாளில் நம்ம சிறப்பான அமல்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லா நாளுமே நிறைய கூடுதலான அமல்களை செய்யக்கூடியவங்களாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய நன்மைகளை தேடிக்கணும், இன்னும் நமது தேவைகள் எல்லாமே நமக்கு கபூல் ஆகணும், நம்முடைய சிரமங்கள் லேசாகணும், நம்மளுடைய பிரச்சனைகள் தூரமாகணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். அப்போ எல்லா நாள்லையும் நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம் அப்படின்னா இந்த நாள்லையும் நம்ம செய்யறதுல என்ன தப்பு இருக்க போகுது? நிறைய பேர் இது ரொம்ப மூட நம்பிக்கை, இது ஃபித்அத் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. எல்லா நாளையும் நம்ம சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்முடைய அமல்கள் மூலமாக மட்டும்தான் முடியும். இப்போ நம்முடைய மார்க்கத்தில் இது கெட்ட நாள், இது கெட்ட நேரம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லா நாளுமே நமக்கு நல்ல நேரம் தான், நல்ல நாள் தான். ஆனால் சில நேரங்களை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது முசீபத்தான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மக்ரிபுடைய நேரத்தை இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன பிள்ளைங்களை வெளியே தாட்டாதீங்க, அந்த நேரம் ஷைத்தானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் சொன்னாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் சில நிகழ்வுகள் நடக்க இருக்குது, அந்த நேரத்தில் பரக்கத் குறைவான ஒரு நேரமாக இருக்குது. இதனால தான் அப்போது நமக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தான், ஆனாலும் பரக்கத் குறைவான நேரங்களும் நாட்களும் நமக்கு இருக்குது. அதன் மாதிரி தான் இந்த சஃபருடைய கடைசி புதன் என்பது பரக்கத் குறைவான ஒரு நாள். இந்த நாளில் ஷைத்தானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த நாளில் லட்சக்கணக்கான துன்பங்களும் ஆபத்துக்களும் இறங்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதற்காக நிறைய ஹதீஸ்கள் காணப்படுது. இப்போ ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். சஃபர் மாதம் முடிந்து விட்டதென்று எனக்கு சுபச்செய்தி சொல்பவனுக்கு சொர்க்கத்தை கொண்டு நான் சுபச்செய்தி சொல்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ஹயாத்து சஹாபா, ஹயாத்துல் ஹயவான் போன்ற நூட்களில் இது காணப்படுது. இப்போ நம்முடைய சமுதாயத்தில் கெட்ட நாள் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் இல்லையா? அதற்கு குர்ஆன்லே தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் படைத்த 7 நாட்களில் கெட்ட நாள், மிடிமை, கஷ்டம், நோய் போன்றவற்றிற்கான நாள் உண்டு என்பதற்கு திருக்குர்ஆனில் ஆதாரம் உள்ளது. நிச்சயமாக நாம் அவர்கள் மீது, ஆது கூட்டத்தினர் மீது நஹ்லுடைய நாளில் கடுமையான காற்றை அனுப்பி வைத்தோம். இது சூரா கமர்ல வரக்கூடிய ஒரு வசனம். அடுத்த வசனத்தை பாருங்க. நிச்சயமாக நாம் அவர்கள் மீது நஹ்லுடைய நாட்களில் கடுமையான காற்றை அனுப்பி வைத்தோம் அப்படின்னு சூரா ஃபுசிலத்திலையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். திருக்குர்ஆன்ல 2 இடங்கள்ல அல்லாஹ் தஆலா நஹ்லுடைய நாள் அப்படின்னு மிக மோசமான ஒரு நாளில் நம்ம அவங்கள காற்றை கொண்டு சோதிச்சோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலாவே திருக்குர்ஆனில் சொல்கிறான். அப்போது இந்த மாதிரியான நாட்களும் இருக்குது, சிறந்த நாட்களும் நமக்கு இருக்குது. அப்போ எல்லா நாளையுமே நமக்கு வசமாக மாற்றிக்கணும், நமக்கு சிரமம் இல்லாமல் மாற்றிக்கணும் அப்படின்னா அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதனால் நம்ம அமல்களை கொண்டு தான் அதை நம்ம மாற்றிக்க முடியும். இப்போது இந்த ஒடுக்கத்து புதனில் ஏன் லட்சக்கணக்கான முசீபத்துக்கள் இறங்குது, இன்னும் இந்த நாளுக்கு அப்படி என்ன அப்படின்னு கேட்டால் சில விஷயங்கள் இந்த நாளில் நடந்திருக்கு. அதாவது தொழு நோய்கள் ஆரம்ப நாள் இந்த புதன்கிழமையாக தான் இருக்குமா. இன்னும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோயின் துவக்கம் இந்த ஒடுக்கத்து புதனில் தான் நடந்துச்சாம். இன்னும் நஹ்லுடைய நாள் புதன்கிழமை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஒரு செய்தியை பாருங்க. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதிக்கட்ட நோய் ஆரம்பமானது சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை. இந்த நாளில் தான் அவங்களுடைய இறுதிக்கட்ட நோய் வந்துச்சு. அதோட அவங்க இந்த உலகத்தை விட்டும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால தான் இந்த சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமையை நம்ம மிக மோசமான நாளாக கருதுறோம், துர்பாக்கியமான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனவே இந்த நாளில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் நம்ம எந்த அளவு பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த நாளில் நம்ம எல்லோருமே குளிச்சுக்கணும். புதன்கிழமையில் சொர்க்கத்து நீர் உலகத்து நீருடன் கலப்பதால் அன்று குளிப்பது சிறந்தது. அதனால் நாளைக்கு எல்லோருமே குளிச்சுட்டு இந்த சிறந்த அமல்களை நீங்கள் செய்யக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் எந்த விதமான துன்பங்களும் உங்களை தீண்டாது. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் 320,000 சோதனைகள், துன்பங்கள் இறங்குது. அவை யாவும் சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமையில தான் இறங்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை ஒடுக்கத்து புதனை எல்லோருமே பயன்படுத்தி அதிகமான அமல்களை நீங்கள் செய்யுங்க.
இன்னும் முடிஞ்ச அளவு தர்மம் செய்யுங்க. இன்னும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. இதெல்லாமே நாளைக்கு நீங்கள் தவறாமல் செஞ்சுருங்க. அதோட நான் இப்போ சொல்லித்தரக்கூடிய 5 விதமான திக்ரையும் நீங்கள் ஓதிட்டீங்க அப்படின்னா சுபஹானல்லாஹ், நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு பாதுகாப்பு கவசத்தை நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நாளைக்கு 320,000 சோதனைகள் இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 3 லட்சம் சோதனைகள் இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை லட்சம் சோதனைகள் இறங்கினாலும் நமக்கு இன்னும் நம்முடைய குடும்பத்திற்கும் எந்த விதமான சோதனைகளும் வராமலும் அல்லாஹ்விடத்தில் நம்ம முதல்ல பாதுகாப்பு தேடிக்கணும். நாளைக்கு இந்த திக்ருகளை ஓத மறந்துடாதீங்க. ஃபஜ்ர்லேயே நீங்கள் இதை தொடங்கி கொள்ளுங்க. இதை மட்டும் நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இன்ஷா அல்லாஹ் இந்த நாளை கூட நீங்கள் அதிர்ஷ்டமான உங்களுடைய வசமாக மாறக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதல்ல நமக்கு பாதுகாப்பு அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது 4 குல் சூறாக்கள். சூரா இஹ்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ், சூரா காஃபிரூன். இந்த 4 சூறாவையும் 3 முறை ஓதிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஓதி உங்களுடைய உள்ளங்கையில் ஊதி உங்களுடைய உடலில் இதை நீங்கள் தடவிக்கோங்க. கண்டிப்பாக இதை அதிகாலை பொழுதில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது பாதுகாப்பு கவசம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சிக்கு ஏராளமான பலன் இருக்குது. மிக முக்கியமான பலன் ஷைத்தானுடைய இன்னும் கண்ணுக்கு தெரியாத அத்தனை விதமான தீங்கிலிருந்தும் இது நம்மளை பாதுகாக்குது. கண்டிப்பாக இதையும் நீங்கள் நாளை 3 முறை ஒதிக்கோங்க. 4 குல் சூறாவையும் 3 முறை, இந்த ஆயத்துல் குர்சியையும் 3 முறை, அதற்கு பிறகு இந்த ஒரு குட்டி திக்ரையும் 3 முறை ஒதிக்கோங்க. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அல்லாஹுடைய சக்தியை தவிர வேறு எந்த விதமான வலிமையோ சக்தியோ கிடையாது. அல்லாஹ்வின் மீதே முழு நம்பிக்கை வைக்கிறேன், இன்னும் அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு தொடங்குகிறேன் அப்படின்னு இந்த திக்ரை நீங்கள் கட்டாயம் நாளைக்கு 3 முறை ஒதிக்கோங்க. இதுவே உங்களுக்கு போதுமானது. இது ஒரு நல்ல தொடக்கத்திற்கான ஒரு திக்ர் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ஓதுங்க. அடுத்தது அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். கெட்ட படைப்புகளின் தீங்கை விட்டும் உன்னுடைய கலிமாவை கொண்டு, அல்லாஹ்வினுடைய கலிமாவை கொண்டே பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கிற இந்த ஒரு திக்ரை, பாதுகாப்பு தரக்கூடிய இந்த திக்ரை நீங்கள் 3 முறை ஒதிக்கோங்க. இது அத்தனை விதமான தீங்கிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது நம்ம எல்லோருமே ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு வசனம் அப்படின்னா சூரா யாசீனில் இருக்கக்கூடிய சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். இதையும் நீங்கள் காலை பொழுதுலையே 3 முறை ஓதி உள்ளங்கையில் ஊதி உங்களுடைய உடல் முழுவதும் நீங்கள் தடவிக்கோங்க. உங்களுடைய வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, வயதானவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்களே ஓதி அவங்க மேலேயும் தடவி விடுங்க. இது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு அமலாக உங்களுக்கு இருக்கும். பாதுகாப்பு கவசமாகவும் உங்களுக்கு இருக்கும். எந்த விதமான தீங்கோ கஷ்டமோ உங்களுக்கு இந்த வருஷத்தில் வராது. இன்னும் இந்த நாளில் உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் நெருங்காது. இதை விட நமக்கு வேற என்ன சிறந்தது வேணும்? நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு அமல் தான் செய்கிறோம். வேற எந்த விதமான ஹராமான காரியத்தையும் நம்ம பண்ணலை. நம்ம அமல் செஞ்சோம் அப்படின்னா நன்மை, நம்ம செய்யலை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம ஏன் செய்யாமல் இருக்கணும்? எல்லா நாளையும் நம்ம செய்கிறோம், இந்த நாளையும் நம்ம செய்யலாமே. இன்னும் நம்முடைய அமல்களின் காரணமாக கூட நமக்கு வரவிருக்கக்கூடிய ஒரு ஆபத்துக்கள் அல்லாஹ் லேசாக்கலாம். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய துஆவிற்கு வலிமை அதிகமாக இருக்குது, விதியை மாற்றிக்கொள்ளக்கூடிய வலிமை கூட உங்களுடைய துஆவுக்கு தான் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம துஆவை கேட்டுட்டோம், நமக்கு பாதுகாப்பு தரும்படி ஒரு துஆவை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பும் தருவான். அதற்கு பகரமாக மேலும் சில நன்மைகளை, நல்ல விஷயங்களை, நாம் விரும்பக்கூடிய விஷயங்களை கூட அல்லாஹ் தரலாம். அப்போது நமக்கு இந்த நாள் அதிர்ஷ்டமான நாளாக மாற்றி கொடுக்குது. அப்போ அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம தான் தேடணும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த நாளை அதிர்ஷ்ட நாளாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அமலை கட்டாயம் செய்யுங்க. எனவே இந்த சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.